வெல்கம் டு ஃபன் மேத்ஸ் 1.2ல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஏ அப்படிங்கிற செட்டில் 1லேருந்து 45 வரைக்கும் நம்பர்ஸ் அதோட எலமெண்ட்ஸாக இருக்குது. இந்த ஏ கிராஸ் ஏவில் ஆர் சப்செட்டாக இருக்குதான்னு கேட்குறாங்களா? ஏ கிராஸ் ஏ அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டு மறுபடியும் ஒரு ஏங்கிற செட்டு ஒன்று வரைஞ்சிக்கிட்டோம்னா போதும். இது ஏங்கிற செட்டு, இதில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 45 வரைக்கும் இருக்குது. 45 உறுப்புகள் இருக்குது இதில். அதே மாதிரி இன்னொரு ஏ அப்படிங்கிற செட்டு ஒன்று வரைஞ்சிக்குவோம். இதுலேயும் 1 2 3 அப்படின்ட்டு 45 வரைக்கும் இருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்கும்? இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 1 1 2 1 3 இப்படி எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் ஆகுதா? எல்லாத்துக்கூடையும் ரிலேஷன் வருது. அதே மாதிரி அடுத்தது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 1 2 2 அதே மாதிரி 2 45 வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ரிலேஷன் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்கும்? ஏ கிராஸ் ஏ ஒரு செட்டுக்குள்ளே போடுறோம் எல்லாத்தையும். 1 1 இப்படி ஸ்டார்ட் பண்ணி 1 2 அப்படின்ட்டு போயிட்டு லாஸ்ட்டில் 145 வரைக்கும் இருக்கும். இந்த 1லேருந்து வர ரிலேஷன்ஸ். அடுத்தது இதே மாதிரி 2ல் ஸ்டார்ட் ஆகுமா? 2 1 இப்படியே 245 இது வரைக்கும் இருக்குது. அடுத்தது 3 1 இது 345 வரைக்கும் இருக்குது. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 45 × 45 வந்துடும். சரியா? அவ்வளோது நம்ம எழுத முடியாது. 4 1 இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 45. அடுத்தது 5 1 5, 45. 6 1 லாஸ்ட்டில் 6 45. இதே மாதிரி இந்த 6ல் ஸ்டார்ட் ஆகிறது 45ல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். சரியா? லாஸ்ட் ரோ வந்துட்டு எப்படி இருக்கும்? 45 1 45 2 அப்படின்னு போயிட்டு லாஸ்ட்டில் 45, 45 இது வரைக்கும் இருக்கும். இப்போது இது ஏ கிராஸ் ஏ எழுதியாச்சு. அடுத்தது அந்த ரிலேஷன் அவங்க கொடுக்குறாங்களா, அந்த ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இது செட் ஏ 1 2 3 4 5 6 இப்படியே 45 வரைக்கும் இருக்குது. சரியா? மறுபடியும் இங்கே ஏ வரைகிறோம். இதில் 1 இதுலேயும் 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. இந்த ரிலேஷன் எப்படின்னா இந்த 1 வந்துட்டு அதோட ஸ்கொயர் நம்பரான அந்த 1 கூட ஒரு ரிலேஷன். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற ஏவில் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருதோ அது கூட தான் ரிலேஷன் வருது. ஸோ இந்த பக்கம் ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒய் எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த 2 எது கூட ஜாயிண்ட் ஆகும்? 4 கூட ஜாயிண்ட் ஆகும். இங்கே 2 3 நடுவில் இருக்குது. சரியா? அதே மாதிரி 3 வந்துட்டு 9 கூட, 4 வந்துட்டு 16 கூட இருக்கும், 5 25 கூட இருக்கும், 6 வந்துட்டு 36 கூட இருக்கும். 7க்குலாம் இங்கே பேர் இருக்காது. 7 × 7 49 வந்துடும். இதில் 45 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் இப்போ இந்த 6 ரிலேஷன் இருக்குதா, 6 எலமெண்ட்ஸ் இருக்குதா, 1 1 2 4 3 9 இதுதான் அந்த ஆரோட செட்டு. ஆறுங்கிற செட்டு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஒய் எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்துட்டு 1 ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் 1 வந்துடும். அடுத்தது 2
2 square 4, 3 square 9, 4, 4 square 16, 5, 5 square, 6, 6 square. இப்போ 6 எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு. அவங்க கேட்ட ஆர் வந்துட்டு இப்படி இருக்குது. அடுத்தது என்ன கேட்குறாங்க, அந்த ஏ கிராஸ் ஏல இந்த ஆர் ஒரு சப்செட்டாக இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ 1 1 2 4 3 9 இதெல்லாம் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும்ல, இதில் இருக்கும். 1 1 இருக்குதா, அடுத்தது இங்கே 2 1லேருந்துட்டு 245 வரைக்கும் போட்டிருக்கோமா, அப்போ இங்கே நடுவில் 2 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே 3ல் இடத்துல 3 9 இருக்கும். அதே மாதிரி 4 16 இதுவும் இருக்கும். ஸோ இந்த ஆறுங்கிற செட்டு அதில் சப்செட்டாக இருக்குது. ஆர் சப்செட் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? அடுத்தது இந்த ஆரோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க. டொமைன் அப்படின்னா இந்த ஆரில் இருக்கிற 6 எலமெண்ட் இருக்குதா, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டில் 1 1 இருக்குதா, அதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 அது வந்துட்டு டொமைன். அதே மாதிரி இந்த செகண்ட் எலமெண்ட்டில் 2 4 இருக்குதா, அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட்டான அந்த 2 வந்துட்டு டொமைன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டெல்லாம் எடுத்து எழுதணும்னா டொமைன் ஆஃப் ஆர், ஆரின் மதிப்பகம். ஆரின் மதிப்பகம் எழுதணும் அப்படின்னா டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபஸ்ட் பார்ட்லாம் வரிசையாக இருக்குது, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. சரியா? 3 4 5 6 இது வரைக்கும் இருக்குது. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஆரின் வீச்சகம். ரேஞ்ச் ஆஃப் ஆர் அது வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டோட செகண்ட் பார்ட் இது இருக்குல்ல 16, இதெல்லாம் வீச்சகம். ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னென்னலாம் இருக்குது, 1 ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1 4 9 16 25 36 ரேஞ்ச் ஆஃப் ஆர் எழுதியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.